ஈரான் இஸ்ரேல் போர் இப்போ நடந்துகிட்டு இருக்கு தெரியும் உங்களுக்கு. அதோட எதிர்வலி தான் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 வந்து இப்போ இந்தியா முழுக்க அமல்படுத்தியிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோகத்துக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டர் மட்டும், அதாவது அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய சிலிண்டர்களை முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வீட்டு உபயோகத்துக்கு மட்டும்தான். அதே போல் சிறு குறு விவசாயம் யூஸ் பண்ணுறக்கூடிய சிலிண்டரோட எண்ணிக்கையை வெகுவாக குறைச்சிருக்காங்க. இந்த சூழலை கட்டுப்படுத்த தான் இப்போ பிரதமர் அவர்கள் கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவருமே இதில் கலந்துருக்காரு. ஹர்முஸ் ஜலசந்தி இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா, அதாவது பெட்ரோலியம் மற்றும் எல்பிஜி இது போன்ற கச்சா எண்ணெய் பொருட்களை வந்து இந்தியா வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள்லேருந்து 62% இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அது கொஞ்சம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்குன்றதால இப்போ அந்த வழியாக எந்த ஒரு கப்பலையும் அலோவ் பண்ணுறதில்ல ஈரான். அதனால் இப்போதைக்கு இந்த நிலைமை இது சீக்கிரமே மாறிடும். இது ஒன்றும் பர்மனெண்ட் இஷ்யூ கிடையாது, சீக்கிரமே சரி பண்ணிருவாங்க. அதே போல் ட்ரம்பின் மிரட்டலுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து எந்த ஒரு லிட்டர் எண்ணெய் எடுத்துன்னு போனால் கூட நாங்கள் அதை தீ வச்சு அழிப்புன்ற மாரி மிரட்டி இருக்காங்க. அதனால் எந்த கப்பலுமே போகல. அரபு நாடுகளில் வந்து எண்ணெய் உற்பத்தின்றது வெகுவாக குறைஞ்சிருக்குது. எந்த கப்பலையும் அலோவ் பண்ணலை. அதனால் இந்த சூழ்நிலைன்றது இப்போ இந்தியாவில் கொஞ்சம் பாதிப்புன்றது ஏற்படுத்தியிருக்குது. இதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ சிலிண்டரோட ரேட்டுமே கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. வீட்டு உபயோகப்படுத்தக்கூடிய சிலிண்ட்ரு அதுக்கெலாம் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா ஏறிருக்கு. அதே போல் ஹோட்டலில் யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டரோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 144 ரூபா ஏறி இருக்குது.